ஜனவரி 31. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சொல்லும்படி நெருக்கப்படுதல். இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை. பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். முக்கிய வசனம்: கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரோமர் 1:16. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறார். ஜான் டேனியல்ஸின் கடைசி வார்த்தைகள் அவை. அவர் ஒரு வீடற்ற மனிதனுக்கு பணத்தை கொடுத்து அந்த இறுதி வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட சில நொடிகளில் அவர் ஒரு வாகனத்தில் மோதி உடனடியாக கொல்லப்பட்டார். ஜானின் வாழ்க்கையை நினைவூட்டும் ஆறுதல் கூட்டத்திற்கான அழைப்பிதழில் பின்வரும் வார்த்தைகள் இருந்தன. அவர் அதிகமான மக்களை சந்திக்கும்படியான வழிமுறையை கண்டுபிடிக்க விரும்பினார். அதனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் தேவையோடிருந்த ஒரு மனிதனுக்கு உதவ முயன்றபோது உலகையே சந்திக்கும் ஒரு வழிமுறையை தேவன் அவருக்கு தந்தார். அனைத்து உள்ளூர் தொலைக்காட்சி அலைவரிசைகளும் இந்த செய்தியை எடுத்துச் சென்றன. மேலும் இது நாடு முழுவதும் உள்ள நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் பலரை சென்றடைந்தது. ஜான் டேனியல்ஸ் ஒரு பிரசங்கியாக இல்லாவிட்டாலும் இயேசுவை பற்றி பிறருக்கு வலிந்து போய் சொல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். பவுலும் அப்படித்தான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் எபேசுவில் உள்ள சபை மூப்பர்களிடம் பிரியாவிடை பெற்ற போது நற்செய்திக்கான தனது ஆர்வத்தை அப்போஸ்தலன் வெளிப்படுத்தினார். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்கிறார். இயேசுவின் மன்னிப்பு மற்றும் புதிய வாழ்க்கை பற்றிய நற்செய்தியானது பிறருடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஏற்றது. சில விசுவாசிகள் மற்றவர்களை விட சுவிசேஷத்தை விளக்குவதில் திறமையானவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் அதன் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையை அனுபவித்த அனைவரும் தேவனின் அன்பின் கதையை சொல்ல முடியும். கிறிஸ்துவிலும் அவர் மூலமாகவும் தேவனின் அன்பையும் மன்னிப்பையும் பற்றி கேள்விப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கும் யாரை நீங்கள் அறிவீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிரியையை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதிலிருந்து உங்களை தடுப்பது எது? அன்பு தேவனே, இயேசுவின் மூலம் வரும் புதிய வாழ்க்கையை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல தயங்கியதற்காக என்னை மன்னித்து
உமது அன்பை தைரியமாக பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவும். ஆமென்.